சரக்கை போலீஸ் தூக்கி வச்சிங்கய்யா. என்னடா சொல்ற? 5 வருஷம் கழிச்சு போலீஸ் நம்ம மேலே கை வச்சிருக்கிறாங்க ஐயா. அதுவும் சென்ட்ரல் இல்லையா, ஸ்டேட்டு, லோக்கல் கூட கிடையாது. புதுசாக வந்திருக்கிற எஸ்பி தலைமையான டீமுங்க ஐயா. டேய் தனபால், என்னன்னா சரக்கு என்னாச்சு? சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஐயா. ஆனால் கரீம் ஏதோ சந்தேகத்தில் புதுசாக ஆளை மாற்றி அனுப்பியிருக்கிறான். அதனால தனபால் தப்பிச்சிட்டாங்க ஐயா. கிழிச்சான். தனபால் போயிருந்தானா எவனா இருந்தாலும் தட்டி தூக்கிட்டு வந்திருப்பான். இந்த கரீமுக்கு யாரா இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இப்ப சரக்கு போச்சா, அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இதுக்கு நான் எங்கெல்லாம் பதில் சொல்லணும் தெரியுமா? சே, ஏய், இதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லைங்கய்யா. இப்போ என்ன பண்ணலாங்கய்யா? இது என்ன புதுசா? போலீஸ்காரனுங்க வழக்கமாக பண்ணுறது தானே. புதுசாக வந்தோன்னா மாப்பிள்ள மாதிரி முறுக்குவானுங்க. இவங்கெல்லாம் இப்படியே விடக்கூடாது, முளையிலே கிள்ளி வைக்கணும். நீ என்ன பண்ணுற, நம்ம கரீமை என்ன உடனே வந்து பார்க்க சொல்லு. ஆ சரிங்க. வெயி. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சாங்களா? ஆமாம் மேடம். திருட்டு பசங்க மேடம். எங்களை பார்த்து ஓடினானுங்க. விரட்டிட்டு போனோம், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் மொத்தத்தில் காயம் பெற்றுச்சு. இதெல்லாம் நீங்கள் கடத்தினதா? இல்லை மேடம், நாங்கள் ஓட்டின வண்டியில் இருந்துச்சு. ரெண்டும் ஒன்று தான். கையெழுத்து போடுங்க. நான் தனப்பால் இல்லை மேடம். அதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க எப்போல இருந்தீங்க? நேத்து நைட்ல இருந்து ஜாயின் பண்ணிக்க மேடம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இத ஹெவி குவாண்டிட்டி. எஸ் மேடம். செம கிரவுண்ட் வர்க் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆமா மேடம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். டேய், நான் தான் தனபால் இல்லைல்ல, எது கழுவுற? ஏன் குமரனாவே இருந்துட்டு போவேன்? கடத்தினது இல்லைன்னு ஆயிடுமா? 25 கிலோ சரக்கு வச்சுட்டு செக் போஸ்ட் அடிச்சுட்டு போனா சும்மா விட்டுருவாங்களா? ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. உன்னையெல்லாம் பேச கூட விட மாட்டாங்க. உங்களை சுட்டுட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதை நான் நம்படு. நீங்க இந்த ஊரும் தெரிஞ்சு ஏன் நான் அந்த டீம்ல எடுத்தேன்? இத்தனை வருஷம் சர்வீஸ்ல பிளாக் மார்க்கே இல்லாத சர்வீஸ்காரன் சொல்லி தானே. இப்ப அவங்களுக்கு போல உங்களை தான் உள்ள போறேனா? என்னாச்சு? எஸ்கேப் ஆயிட்டா சார். சார் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியல சார். எல்லோடோக்காரங்களுக்கு தெரியாமல் பார்த்துங்க சார். தெரிஞ்சால் சிரிப்பாங்க. ஃபோட்டோ டீமில் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக தூக்கி விசாரிங்க. ஓகே சார். என்ன ஆனாலும் சரி, பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அதிக பிரசங்கி வேலை செய்யாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பிரச்சனை என்ன, சரக்கை நிப்பாட்ட வேண்டியது என்னடா? இல்லை, கன்ஃபார்மாக தெரில. சரக்கா தனபலன்னு யோசிச்சா அண்ணனை வச்சு ரிஸ்க் எடுக்க தோணலை. அதுவும் இல்லாமல் சரக்கு நேரத்தில் போய் சேரணும். அவன் மேலே எனக்கு இல்லாத அக்கறையா? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. தனபால் இருந்தானா இது மாதிரி மாட்டியா இருக்க மாட்டான். உங்க அண்ணனை பத்தி உனக்கே தெரியல. சரி, யார் அந்த பசங்க? புதுசு தான். ஜட்ஜுக்கிட்ட ஆஜர் பண்ணி கொண்டாடும்போது வழியில் போலீஸ்ட்டு வந்து தவிச்சிட்டாங்க. அப்போ சரக்கு அவனுங்க எல்லாமே சரக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாதுல்ல? இல்லை, சரக்கு ஸ்டேஷனில் தான் இருக்கு. இந்த தனம் எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஒரு அவசரத்துக்கு பேசணும்னா கூட முடியாது. சேதுக்கரையில் இருக்கிறதா பசங்க சொன்னாங்க. நான் வேணா ஃபோன் பண்ணி போடுறா.
அமைச்சர் அண்ணன்ட்ட பேசணும்னு சொன்னார். இருக்கானா? இருக்காங்களா? தனவா? ஆமாய்யா. ஹலோ தனா, சொல்லுங்க ஐயா. கேள்விப்பட்டியா? அந்த புதுசா வந்திருக்கிற எஸ்பி 6 மாசத்துல நம்மளை தூக்கிட்டு வானா. 25 வருஷமா கட்டி வச்ச கோட்டை என்ன மாரி உன்னை தொட்டுடுவான் அவன். இவனெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும், விட்டு வைக்க கூடாது. அவனை நீ என் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டணும். பண்ணலாயா? தரா, நான் யார்கிட்டயும் கை கட்டி பதில் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. எனக்கு பொருள் வேணும், புரியுதா? சரியா. உன் பையன் ஃபோனு இங்கே இருக்கு. இதை நோண்டுனே உன் வண்ட வளமெல்லாம் வெளியில் வந்துடும். கவுன்சிலரு, நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாரு, ஆனால் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். பார்த்துக்க. ஊதாரித்தனமா என் மகன் சுத்துவான ஒழிய இவ்வளவு பெரிய தவறுலாம் செய்ய மாட்டான் ஐயா. நீங்க விலாசம் தவறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போ, எங்களை பார்க்க முட்டாப்பேலா தெரியுதா? உன் பையன் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. வந்தானா ஒழுங்கா ஸ்டேஷன் வர சொல்லுங்க, அதுதான் அவனுக்கு மரியாதை. ஐயா, எல்லாம் ஏட்டி அவனே சுட்டுக்கிட்டான். ஏய், அந்த பழியும் நம்ம மேலே தான் விழுக போகுது. நான் மட்டும் தப்பிச்சு உன்னை காப்பாற்றலான்னு பார்த்தா அவசரப்பட்டியடா. நீ ஏன் தப்பிச்ச? அவங்களோட போயிருக்கலாம்ல. நான் என்னக்கிட்ட தனியாக யோசிச்சிருக்கேன். அப்போ மூட்டு வா. நானே எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். சும்மா இருந்தால் நம்மளை இந்த சுடுகாட்டுக்குள்ளே ஓட விட்டான் பாரு இந்த கருவாயன். முதல்ல அவனை போடணும்டா. ஏதாவது செய்யணும்னு நல்லா செஞ்சடா. 20 வருஷம் கழிதிங்கிற மாதிரி. அப்போ நீ போயிரு, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏய், எங்கே போகிறது லூசா நீ? சாதகத்தை எழுதிட்டாங்க, நிற்க வச்சு ஃபோட்டோ வர எடுத்துட்டாங்கடா. இனி யாரும் வீட்டில் போலீஸ் ஏறி இருப்பாங்க. வீட்டுக்கும் போயிருப்பாங்கல்ல. அப்பா கிட்ட சொல்லாமல் கூட வந்துட்டேன். உனக்கு யாரா ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா? என் அம்மா நம்பரு வேலைக்கு ஆகாது. அவள் ஃப்ரெண்டு நம்பர் இருக்குது. ஆனால் அவ்வளோ பேச்சு பேசிட்டு போய் அவகிட்ட நிற்கணுன்னா தான் ஒரு மாதிரியா இருக்கு. டேய், இம்புடு பிரச்சனை உன் புத்தி அங்கே தான் போகுது பாத்தியா? டேய், நமக்கு உதவி செய்ய வேறு ஆள் கிடையாதுடா. டேய் குமரா, நாளைக்கு நம்ம போட்ட பேப்பரில் வந்துடும்ல, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கடா. பேசாமல் மத்தியானமாக ஊருக்கு போகலாமா? எதுக்கு மத்தியானமா? இல்லை, காலையில் போட்டோ பேப்பரில் பார்த்தா கூட மத்தியானம் மறந்துடுவாங்கல்ல. ஏன் தேவையில்லாத வேலை? அன்னைக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினான்னு சொன்னேன்ல, அவன் தான்டா. சரி, இப்போ எங்கே போகணும்? விவேகானந்தர் மண்டபம். நீ தப்பு பண்ணல. ஓகே, நீ ஒன்று பண்ணு. கேம்புக்கு போயிட்டு 2 வாரம் ஷூட்டிங்னு லீவு சொல்லிவிடு. இவங்களை முத்துப்பேட்டை சண்முக அண்ணரா பண்ணையில் வேலைக்கு சேர்த்து விடு. உங்கள் போலீஸ் எப்படி தெரியுமா? தேவைப்பட்டா நீ எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு வந்துடுவான். தேவைப்படலைன்னா நீ கண்ணு முன்னாடியே போனாலும் தேவைப்படும் போது தூக்கிக்கலான்னு விட்டு வைப்பான். இப்போ நீ எவ்வளோ முக்கியங்கிறது தான் முக்கியம். அந்த பசங்களை பற்றி இன்கமிங் அவுட் கோயிங்லாம் விசாரிச்சிங்களா? ஐயா, டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டேங்கய்யா, விசாரிச்சிட்டீங்கய்யா. வெரி க்ளீன், நாடகக்காரங்கய்யா. ஜென்டில்மேன் படத்தில் வந்து அப்பள கம்பெனி மாதிரி இவனுங்க நாடக கம்பெனி இருக்க போகிறானுங்க. அந்த நடிகர் சங்கத்தில் என்னென்னு விசாரிங்க. சரிங்க. அப்புறம் இந்த கஞ்சா, கடல் அட்டை, நட்சத்திராம, கடல் குதிரை, பவளப்பாறை, இந்த மாதிரி எந்த மூமெண்ட் இருக்கக்கூடாது. சரிங்க. ஆர்ஆர் வண்டி எந்த வண்டி தான் தூக்கு. சரிங்க. இந்த புது எஸ்பி ரொம்ப பண்ணுறான் சமாட்டி. டிரான்ஸ்போர்ட்டை முடக்கிட்டான், ஹார்பரை முடக்கிட்டான். நம்ம வண்டி பேர் பார்த்து பயந்தவன்லாம் இன்னைக்கு நம்ம வண்டியில் சரக்கு போனாலே தூக்குறான். நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? அது அப்பப்போ செய்கிற ஆள் நடக்கிற சூழலை பொறுத்து சார். இதோ அந்த மேஜர் காலில் குடி ட்ரில் பண்ணி உள்ளே வச்சு கடத்தலாம். அதெல்லாம் வேற லெவல் கிரியேட்டிவிட்டி சார். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். எஸ்பியே இறங்கி வேலை பார்க்குறாருன்றேன். அவனுங்க என்ன தனபாலை பிடிச்சி பவுடரே இல்லாமல் அழிக்க போகிறாங்களா என்ன? எங்களை விசாரிக்காதீங்க, நேராக ஹார்பருக்கு போங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை கேளுங்க. அதிகாரி வண்டியில் அமைச்சர் வண்டியில் தான் சரக்கு உள்ளே போய் வெளில வருது. நம்ம அமைச்சர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, அதான் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் அவரை கோத்து விட்டு அடியோடு அழிக்க பார்க்குறாங்களான்னு தோணுது. அதுக்கு அவனுங்க போட்டிருக்கிற ஸ்கெட்சு தான் நம்ம தனபால். அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருங்க சார், அவ்வளோதான். நான் லோக்கலு, அவங்க இன்டர்நேஷ்னலு. அண்ணன் அவங்கனால ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணன் எத்தனை எஸ்பியை பார்த்துருப்பாரு. இவனுக்கு எல்லாம் 10ஓட போதும். நாளைக்கு விடிஞ்சா சரக்கு நம்ம கையில்.